வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆலிவ் ஆயில் பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடைகளில் ஆலிவ் ஆயில் கேட்டு வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் கேட்டு வாங்கி பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஆலிவ் ஆயிலை சமையலுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சமையலுக்கு சூடுபடுத்தி பயன்படுத்தவே கூடாது. இதுக்கு காரணம் என்ன, ஆலிவ் ஆயிலை எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் தான் ஆலிவ் ஆயில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா? வெளிநாடுகளில் வெஜிடபிள் சாலட் மாதிரி உணவுகள் அதிக அளவில் சாப்பிடுவாங்க. சமைக்கப்படாத பச்சையாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் 1-2 டீஸ்பூன் வரைக்கும் வெஜிடபிள் சாலட் மேலே 1-2 டீஸ்பூன் கொட்டி நல்லா கலரிட்டு அந்த சாலட் மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம உணவுகள் எப்படி சமைத்து சாப்பிடுவோம்னா எண்ணெயில் சூடுபடுத்தி தான் சமைத்து சாப்பிடுவோம் இல்லையா? இப்போ வடை பொரித்து சாப்பிடுவோம், வடை சுட்டு சாப்பிட்றது, அப்பளம் பொரித்து சாப்பிட்றது, இப்படி ஏதோ ஒரு வகையில் எண்ணெயை சூடுபடுத்தி சாப்பிடுவோம். அப்படி சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடங்களில் ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தவே கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆலிவ் ஆயிலில் பாலிஃபினால் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் வேதிப்பொருட்களும் அதிக அளவில் இருக்கும். சூடுபடுத்தி ஆலிவ் ஆயிலை சமைத்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது இந்த பாலிஃபினால் மாதிரியான ஊட்டச்சத்துக்களோட பண்புகள் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். இதனால் ஆலிவ் ஆயிலோட பெனிஃபிட் அப்படின்றது நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேராது. இதனால் எப்போவுமே ஆலிவ் ஆயில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 2 டீஸ்பூன் வரைக்கும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ராவாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில், அதாவது சமைக்கப்படாத பச்சையாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயிலை நீங்கள் ஏதோ ஒரு சாலட் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அது மேலே சீசனிங் மாதிரி பயன்படுத்திக்கலாமே தவிர அப்படியே அந்த ஆலிவ் ஆயிலை சூடுபடுத்தி சமைக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆலிவ் ஆயில் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக இப்போ வடை சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதோ ஒரு உணவை சமைக்கும் போது நல்லெண்ணெய், சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய இடங்களில் கடலை எண்ணெய், இது மாதிரி பயன்படுத்துங்களே தவிர எண்ணெயை சூடுபடுத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயிலை கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. இப்போ பச்சையாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் 1-2 டீஸ்பூன் பயன்படுத்திக்கலாம் நம்மன்னு சொல்கிறேன் இல்லையா? இதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. இது 3 முக்கியமான பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். 2வது, ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. 3வது ரொம்ப முக்கியமானது, மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். பிற்காலத்தில் வயசாக பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி நோய்களான அல்சைமர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, இந்த ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். எப்படின்னா, நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும். இதனாலேயே பார்த்தா பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பையே தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சமயம் ஒலியிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் ஆலிவ் ஆயிலில் இருக்குது. இந்த ஒலியிக் ஆசிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல பொதுவாகவே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே கம்மி பண்ணிடும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் ஆலிவ் ஆயிலில் இருக்குது. ஆலிவ் ஆயிலை நம்ம எடுக்கும்போது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா, பிற்காலத்தில் எலும்பு சம்மந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த 2 எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி போன் மினரல் டென்சிட்டியை நல்லா அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படும். உடம்புல எங்கேயாவது வலி இருக்குது, மூட்டு பகுதியில் வலி இருக்குது, கூடவே சேர்ந்து வீக்கமும் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வலி, வீக்கம் 2த்தையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா ஆலிவ் ஆயிலில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் பாதிப்பில் ஒரு வகையான டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த ஆலிவ் ஆயில்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலிவ் ஆயிலை நம்ம இன்டேக்காகவும் எடுக்கலாம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம். இன்டர்னல் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்டேக்காக எடுக்கும்போது 1 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒருத்தர், அதிகபட்சம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 3 மடங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா
இது கூடவே 1 மடங்கு ஆலிவ் ஆயில். இந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இப்போ 3 டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் அதில் சேர்த்து நல்லா கலக்கிட்டு சூடுபடுத்தக்கூடாது. அப்படியே நீங்கள் இதை தலையில் தேய்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நீங்கள் அடிக்கடி, அதாவது நான் சொன்னது 3:1 ரேஷியோ, நீங்கள் 6 டீஸ்பூன் எடுக்கிறீங்க தேங்காய் எண்ணெய் அப்படின்னா இது 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இதை தொடர்ச்சியாக தலையில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பயன்படுத்திகிட்டே வரும்போது தலைமுடியோட வேர் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரம் சரி பண்ணிவிடும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் 1 டீஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வைட்டமின் இ ஊட்டச்சத்து இருக்குது. வைட்டமின் இ அப்படின்றது தலைமுடியோட ஆரோக்கியத்தை தவிர இன்னும் 2 முக்கியமான பெனிஃபிட். ஒன்று, நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தும். 2வது, கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். கல்லீரலில் தேங்கியிருக்க கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் இ ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, நம்ம சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் ஆலிவ் ஆயில் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். எப்படின்னு பார்த்தா, ஆலிவ் ஆயிலில் ஸ்குவாலின் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த ஸ்குவாலின் அப்படின்றது நம்ம சருமத்தில் ஈரப்பதம் குறையக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி கொலாஜன் உற்பத்தியும் சீராக வைக்கும். இதனாலேயே பார்த்தா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 25, ஒரு 26, 27 வயசுலேயே பார்த்தா சரும சுருக்கம் சீக்கிரமே வந்துடும். நெத்தி பகுதியில், கண்களுக்கு இந்த சைட்லலாம் சிரிக்கும் போது சுருக்கம் அதிகமாக தெரியும் இல்லையா? இந்த சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின்ல எப்போவுமே ஈரப்பதத்தை தக்க வைத்து நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டடாக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா ஆலிவ் ஆயிலில் அதிகமாக இருக்குது. சருமத்தில் கூட நீங்கள் ஆலிவ் ஆயில் அப்படியே ராவாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் தான் சூடுபடுத்தாமல் அப்படியே நீங்கள் சருமத்தில் அப்ளை பண்ணலாம். தினமும் கூட அப்ளை பண்ணலாம், தவறில்லை. முகத்தில் கழுத்துலலாம் அப்ளை பண்ணும்போது கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா கருவளையத்தை சீக்கிரமே மறைய செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா ஆலிவ் ஆயில் அதிகமாக இருக்குது. இதனால் ஆலிவ் ஆயிலை சருமத்திலையும் தலைமுடிக்கும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக தயங்காமல் தாராளமாக தினமும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இன்டேக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சூடுபடுத்தி சமைக்காமல் ஆலிவ் ஆயில் அப்படியே நீங்கள் பச்சையாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயிலை சமைக்கப்படாத அந்த எண்ணெயை வேணால் நீங்கள் இன்டேக்காக எடுக்கலாம். அதுவும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். 2வதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். 2வது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம்.
1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3 மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.